Hi everyone, நான் உங்கள் Prabas from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டுட்டோரியலில் இது ஒரு சின்ன டுட்டோரியல் தான். இதில் 2 column 2 row அப்படின்ற ஒரு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா அற்புதமாக வேலை செய்யுது. என்ன பண்ணுது, இதோடைய ஃபங்க்ஷன் என்ன, யாருக்கெல்லாம் இது இருக்கும், இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோன்றதுனால ஃபுல்லாக பார்க்குறது ரொம்ப நல்லது. கட்டாயமாக ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணல, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த 2 column 2 row அப்படின்ற இந்த ரெண்டு ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுதுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் கேதர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஓப்பன் பண்ண உடனே 2col அப்படின்ற ஃபார்முலா ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். 3 ஆர்குமெண்ட் இருக்குது, அரே, இக்னோர் அண்ட் ஸ்கேன் பை காலம். முதல்ல அரேவை நம்ம இன்புட் பண்ணலாம். இந்த டேட்டாவை நான் இன்புட் பண்ணுறேன். இது என்ன பண்ண போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டுமே ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் தான். இந்த ஆர்குமெண்ட் மட்டும் கொடுத்தாலுமே இந்த டேட்டாவை நீங்கள் அவுட்புட்டில் எடுத்துக்க முடியும், காலம் வைஸ் எடுத்துக்க முடியும். இது பல்காக மல்டிபிள் காலமில் மல்டிபிள் ரோஸில் இருக்குது இல்லையா. இதை நான் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுறேன். எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி மல்டிபிள் காலம்ஸில் மல்டிபிள் ரோஸில் இருக்கிற டேட்டா ஒரே காலமில் கன்வெர்ட் ஆகிருக்கு. பிகாஸ் இட்ஸ் அ 2 column அப்படின்ற ஃபார்முலா. இந்த ஃபார்முலா கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான ஃபார்முலா. ஏன்னா ஒரே ஒரு இடத்துல தான் நீங்கள் ஃபார்முலாவை என்டர் பண்ணுறீங்க, கீழே இந்த ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பில் ஆகிருக்கு. இப்படி தான் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். டைனமிக் அரேன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற ஃபார்முலான்றதுனால இப்படி தான் இது ஒர்க் ஆகும். சரி, இது வந்து மல்டிபிள் டேட்டாவை காலம் வைஸில் மாற்றுது. அதனால இது 2 column அப்படின்ற ஃபார்முலா. இதுதான் இதோடைய ஃபங்க்ஷன் அவுட்புட். இப்படி தான் இது ஒர்க் ஆகுன்றதை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். ஒரு பக்கத்தில் ஒரு ஷீட்டை எடுக்கிறேன். இப்போது இந்த ஃபார்முலாவை நான் மாற்றுறேன், டெலீட் பண்ணிடுறேன். இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், காலம் வைஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2col அப்படின்னு யூஸ் பண்ண மாதிரியே ரோ வைஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ToROW அப்படின்ற ஃபார்முலா இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும்தான் மேண்டேட்ரி ஆர்குமெண்ட், மற்ற எல்லாமே ஆப்ஷனல் தான். மற்றதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபார்முலாவுடைய பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணுற அந்த எபிலிட்டியை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். செலக்ட் பண்ணியாச்சு, ஜஸ்ட் என்டர் பண்ணாலே போதும். இந்த டேட்டாவை இது ஒரு ரோலை கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். சம்டைம் கட்டாயமாக உங்களுக்கு இந்த மாதிரியான நீடு வந்திருக்கும், ஒருவேளை வரலாம். அப்போ இது நார்மலாக பண்ணுறதுக்கு திங்க் அபவுட் இட், ஹவு லாங் இட் டேக்ஸ், ரொம்ப டைம் ஆகும்ல. பட் நார்மலாக இந்த ஃபார்முலா இருக்குது அப்படின்னா நிறைய விஷயத்த குயிக்காக உங்களால் பண்ண முடியுன்றது கட்டாயமாக என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். நீங்களும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை இந்த ஃபார்முலாவை நீங்கள் தேடும்போது உங்களுக்கு இருக்கும், இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பீங்களே, இருக்கா இல்லையான்னு முதல்ல சொல்லுங்கள். இருந்தால் உங்களால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கையும் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். கட்டாயமாக நீங்கள் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஒருவேளை இந்த ஃபார்முலா உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் Office 365 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். ஆஸ் வெல் அஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போயிட்டு இந்த இடத்துல ஆஃபீஸ் இன்சைடர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆஃபீஸ் இன்சைடர். இதில் நீங்கள் பீட்டா ப்ரோக்ராமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நானே இப்போ தான் டக்குன்னு அப்டேட் பண்ணேன், பீட்டா ப்ரோக்ராமுக்கு மாற்றினேன். உடனே நான் அப்டேட் பண்ண உடனே இந்த ஆப்ஷன் வந்துருச்சு. இந்த இடத்துல இந்த சேஞ்ச் சேனலை கிளிக் பண்ணிங்கன்னா செக் பண்ணணும். தென் இதில் பீட்டா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். தென் இதில் ஒரு சில ஆப்ஷனல் டிக் மார்க் இருக்கும், அதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைக்கும். அந்த அப்டேட் கிடைச்சதுக்கப்புறம் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணாலும் ஆர் எக்ஸல் அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் பண்ணாலும் இந்த ஆப்ஷன் ஆர் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்துடும். இதெல்லாம் டைனமிக் அரேவை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஃபார்முலாஸ். ஓகே, நார்மலாக இந்த மாதிரி ஃபார்முலாஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது நல்லது. இது நார்மலாக எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். டெடிகேட்டிவாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற ஃபைல் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த ஃபைல் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலாக ஒரு சின்ன ஹிண்ட்டை உங்களுக்கு சொல்லிடுறேன். பிக்சர் லுக்கப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எக்ஸலில் இருக்குது. பிக்சர் லுக்கப் அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டேட்டா வச்சு லுக் பண்ணி அதுக்கு ரெலவெண்ட்டான பிக்சர் எடுத்து அவுட்புட்டில் கொடுக்குன்ற மாதிரி ஒரு சில கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். 2 days பேக்கில் ஒரு நண்பர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓகே இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது, திருப்பி நம்ம இதை சொல்லுவோம்னு தோணுச்சு. அதுக்காக ஒரு வீடியோ போட வேண்டாமே, சும்மா சொல்லுவோம், மக்கள் பார்ப்பாங்கன்னு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேணா அந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை கெயின் பண்ணிக்கலாம். கட்டாயமாக உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. See you in the next interesting video. Thanks for watching.